கிறிஸ்தேசுவிற்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாதல் என்ற வாழ்க்கையோடும் கூட அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பு சகோதரர் சொல்லிட்ட விதமா நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்றது யாராவது யூகிக்க முடியுதா? சவுண்டு கம்மியா இருக்கு. சவுண்ட் எல்லாம் என்ன சப்ஜெக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்? 3 உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொன்னாரு. இப்போ முதலாம் உலகத்தை போன வாரம் நம்ம தியானிச்சோம் இல்லையா? அப்ப இன்னும் எத்தனை உலகம் பேலன்ஸ் இருக்கு? ரொம்ப பெரிய கணக்கா, மொத்தம் 3 உலகம். ஒரு உலகத்தை பார்த்துட்டோம். இன்னும் எத்தனை உலகம் பேலன்ஸ் இருக்கு? நீங்க சொன்னீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதோட நீங்களும் பேசும் பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய தெளிவான விஷயங்கள் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அன்பான சகோதர சகோதரிகளே, சரிங்களா? அப்போ இன்னும் 2 உலகங்கள் இருக்கு, சரிங்களா? அப்போ 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். இன்னைக்கு நம்ம 2ஆம் உலகத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே, சரிங்களா? அதற்கு முன்னாடி அடியன் சார்ந்திருக்கிறதான திருச்சி சபையார் கூட அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறப்பையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம யோவான் 8:32 படிக்கிறோம் இல்லையா? சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை கிளாஸ் கேட்டிருக்கோங்க? இங்க 3 கிளாஸ், சரிங்களா? நீங்க பேசுங்க. ஏன்னா இந்த பாடம் ரொம்ப எளிமையான பாடம் தான். நம்ம படிச்சுட்ட வசனங்கள் தான். பழைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை வச்சுதான் 2ஆம் உலகத்தை தேவன் என்ன நோக்கத்துக்காக உருவாக்குறார், 2ஆம் உலகத்துல வந்த ஃபேமிலி யாரு, இதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? ஓகே. அப்போ நம்ம 3 உலகம் அப்படிங்கிறத தலைப்பிடிக்கிற நம்ம பார்த்துட்டோம். அப்போ 3 உலகம் இருக்கு. அதுல முதலாம் உலகத்தை போன வாரம் தியானிச்சோம். இன்னைக்கு 2ஆம் உலகத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த 3 உலகத்துல முதலாம் உலகம் ஏன் தேவன் அழிச்சார்? பிரதர் கேட்ட கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். முதலாம் உலகத்தை தேவன் ஏன் அழிச்சார் சொல்லுங்க. கீழ்ப்படியாமை, பாவம் பெருகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டா 2ஆம் உலகத்துல இப்ப நம்ம இருக்கிறோம். பாவம் இல்லையா சொல்லுங்க. நம்ம அப்ப இங்க இப்ப இருக்க உலகத்துல எல்லாமே தேவ பக்தி உள்ள சந்ததியா இருக்கிறாங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன பிள்ளைய கூட வீட்டுல விட்டுட்டு போக முடியல. பாருங்க, வீட்டுல ஒரு செல்வந்தரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க, போலீஸ்காரங்க எங்கள்கிட்ட வந்து சாவியை கொடுங்க, நாங்க பத்திரமா பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு. எங்க இருக்க பாதுகாப்பு சொல்லுங்க? இப்ப 2ஆம் உலகத்துல தானே நம்ம இருக்கிறோம். முதலாம் உலகம் ராட்சச சந்ததிகள் உருவானாங்க. தேவன் விரும்பின சந்ததி வரல. முதலாம் உலகத்தை தேவன் அழிச்சாரு. அப்ப 2ஆம் உலகம், 2ஆம் உலகத்துல தான் இப்ப நம்ம இருக்கிறோம். அப்ப 2ஆம் உலகத்துல பாவம் இல்லையா? இருக்கா இல்லையா? இல்ல அப்படின்னா உண்மையாலுமே நம்மளாம் பிளஸ்ஸிங். பாவம் இல்லாத ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியா? பாவம் இருக்கா இல்லைங்களா? கொலைகள், குற்றங்கள், எவ்வளவோ தப்பிதங்கள் இந்த உலகத்துல நடக்குதா இல்லைங்களா? 2ஆம் உலகத்துல ஏன் தேவன் இவ்வளவு நாள் வச்சிருக்கிறது சொல்லுங்க. நீங்க ஆதியாகமம் படிச்சு பாத்தீங்கன்னா நோவா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுப்பாரு நோவாட்ட. நீ பார்த்த அந்த பெரிய வெள்ளம் மாதிரி இனிமேல் வராது, ஜலப்பிரளயம் வராது, நான் என் மனதார சொல்றேன்னு சொல்லுவார் தேவன். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இனிமேல் நோவா பார்த்த மாதிரி மிக பெரிதான ஒரு ஜலப்பிரளயம் என்ன ஆகாதுங்க, வராது. வேற விதத்துல வேணா அழி வரும். இப்ப நம்ம கண் கூட பார்த்தோம் இல்லையா, கொரோனா பார்த்தோம் இல்லையா, நம்ம கண் கூட பார்த்துட்ட விஷயங்கள். எவ்வளவு பேர் மாண்டு போனாங்க, இறந்து போனாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ முதலாம் உலகம் தேவ பக்தி உள்ள சந்ததி வரல, தேவன் அழிச்சாரு. 2ஆம் உலகத்துல நம்ம இருக்கிறோம். எப்ப இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஜலப்பிரயத்துல இருந்து இந்நாள் வரைக்கும் 2ஆம் உலகம். சரி, 2ஆம் உலகம் ஓகே. 3ஆம் உலகம்னா எப்படி இருக்கும்? 3ஆம் உலகம் எப்படி இருக்கும்? அதுதான் யாரோட ஆட்சி அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சி. அந்த அரசாட்சி எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை. எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா சமாதான ஆட்சியோட இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட ஆட்சி வரணும், அவர் ரூல் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
அப்போ 3 உலகம். அந்த 3 உலகத்துல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 2ஆம் உலகத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். வசனம் படிங்க சிஸ்டர். 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் 5-6 வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயிருக்கிறது என்பதை, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருந்த உலகம். இப்பொழுது இருந்த உலகம்னா இந்த உலகம். அது இப்பொழுது இருந்த உலகம்னா இப்பொழுது இருக்கிற உலகம் 2ஆம் உலகம். அப்போ நம்ம என்ன பண்ணிடக் கூடாது அப்படின்னா, நமக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கணும். தேவன் 1ஆம் உலகத்துக்கு எப்படி ஒரு நீதியான ஒரு தண்டனையை கொடுத்தாரோ அதே போல யாருக்கும் தண்டனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அநேக பாவங்கள், கொடிதான குற்றங்கள் இதெல்லாம் நடக்கிறப்ப எதுக்கும் ஒரு முடிவு இருக்கு. 2ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்குங்களா இல்லைங்களா அன்பான சகோதரர்களே? அப்போ இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா எதுங்க? 2ஆம் உலகம். அப்போ புதிய வானம் புதிய பூமி எப்போ வரும்? புதிய வானமும் புதிய பூமியும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அரசாட்சி. அதுதான் புதிய வானம் புதிய பூமி. நம்ம நல்லா தெரியும், தேவன் ஏன் 1ஆம் உலகத்தை அழிச்சார் அப்படின்னா பாவம் பெருகியது. பாவம் பெருகினதுனால தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாமை நிமித்தமா இந்த ஜனங்கள் எல்லாமே எப்படி போயிட்டாங்கன்னா பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்ப தேவன் 1ஆம் உலகத்தை அழிக்கிறாரு. 1ஆம் உலகத்தை அழிச்சிட்டு தேவன் 2ஆம் உலகத்தை உருவாக்குறாரு. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இரண்டாம் உலகத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜல பிரளயத்துல இருந்து இன்று வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, நம்ம நல்லா கவனிக்கலாம். நம்மளும் நிறைய பைபிள் படிச்சிருக்கலாம், சரிங்களா? நம்ம எனக்கு இப்பதானே நம்ம வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கேட்டிருப்பாங்க எல்லாரும் எத்தனை பேர் பைபிளை படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளே நம்ம கை தூக்குவோம். நமக்கு எல்லாம் தெரியும். அது அவங்க படிச்சிருக்கலாம் இல்லையா? படிச்சிருந்தாலும் கூட தேவன் நமக்கு இன்னைக்கு என்ன நம்ம ட்ரஸ்ட் பண்ணி சொல்றாரு, நம்ம இருதயத்துல குத்தப்படுற மாதிரி வேத வசனம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத நோக்கத்தோட நம்ம கவனிச்சா இது நல்லா இருக்கும் அப்படின்றத கூட உங்கள் மத்தியில சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ள அன்பான சகோதரர்களே. அப்ப ஆதியாகமம் 7ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம் படிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பிளந்து மிகப்பெரிய ஒரு மலையை தேவன் வர வைக்க போறாரு. எத்தனை நாள் மழை பெஞ்சிருக்கு? 40 நாள். இன்னைக்கு மழை பெஞ்ச மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த மழையெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா காட்டாத்து வெள்ளம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படியாப்பட்ட ஒரு மழை. 40 நாள் அந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. படிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அவனுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. 601 ஆயிடுச்சு. முன்னாடி 600 வயசு, அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில். அப்ப என்னன்னா ஒரு வருஷம் கூட வந்துருச்சு, புரியுதுங்களா? இப்போ நோவாக்கு 601. அப்போ எப்ப ஜலப்பிரளயம் வெள்ளம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவருடைய 600வது வருஷத்துல 601வது வருஷத்துல என்ன நடக்குதுன்னா, நோவா பேழையின் மேல் தந்தையில் எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாத இருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்போ அவருக்கு 600 வயசா இருக்கிறப்ப 2வது மாசம் 17ஆம் தேதி, சரிங்களா? அப்போ வெள்ளம் ஸ்டார்ட் ஆனது. அவருக்கு 601வது வருஷம் 2வது மாசம் 27ஆம் தேதி. அப்போ எவ்வளவு வருஷம் கேப் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. ஒரு வருஷம் வந்துருச்சு. அங்க 17ஆம் தேதி, இங்க 27ஆம் தேதி இருக்கு. அப்போ ஒரு வருஷம் 10 நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா வெள்ளம் பெருகி இருக்கு. அப்படி பெருகின வெள்ளம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அன்பான சகோதர சகோதரிகள், நம்ம நல்லா படிக்கிறோம், வேத வசனங்கள் படிக்கிறோம். நோவா பேழை கட்டிட்டு இருந்திருப்பாரு இல்லையா? அப்ப அந்த ஜனங்கள் அவங்க என்ன சொன்னாங்க? இல்ல ரீசெண்டா சொல்லணும்னா எப்படி சொன்னாங்க? இப்ப ஜெனரலா ஒரு மிகப்பெரிய ஒரு பேழை கட்டுறாரு, எப்பயோ நடக்கக்கூடிய ஒரு வெள்ளத்துக்காக. அவங்கள மலையை பார்க்காத மக்கள் அந்த டைம்ல. அப்போ நோவா ஒரு பேழை கட்டுறப்ப அந்த ஜனங்கள் எப்படி தெரியுமா அவரை பார்த்திருப்பாங்க? பைத்தியக்காரங்க மாதிரி பார்த்திருப்பாங்க. ஏன்னா என்னைக்கோ வர வேண்டிய மலைக்கு இன்னைக்கு ஒரு கட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சா தேவன் என்ன பண்றாருன்னா அந்த 8 பேரை மட்டும் அழகா காப்பாத்தி 2ஆம் உலகத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. 8 பேர் மட்டுமா அங்க அந்த பேழையில யார் வராங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஜோடியான மான்கள்னா 2 மான்கள், சிங்கம்னா 2 சிங்கங்கள்.
யோசிச்சு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த கப்பல்ல இப்ப 8 பேர் இருக்கிறாங்க. 8 பேர் யாரா? நோவாவோட பிள்ளைங்க, பசங்க 3 பேரு. அந்த பசங்களுக்கு ஒய்ஃப் இருப்பாங்க பாத்தீங்களா? எத்தனை ஆச்சுங்க? 6 ஆச்சுங்களா? நோவாவோட ஒய்ஃப், மொத்தம் 8 பேரு. அது மட்டும் இல்ல, தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தோம்னா, ஊரும் பிராணிகள், விலங்குகள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பேழைக்குள்ள கொண்டுட்டு வர. எல்லாமே ஜோடி ஜோடியா இருக்கு. காட்டுக்கு ராஜா யாருங்க? சிங்கம். சிங்கம் பேழைக்குள்ள இருக்கிறப்ப மற்ற மிருகங்களை வேட்டையாடுமா ஆடாதோ? ஜென்ரலா நீங்க சொல்லுங்க. ஆனா அங்க பாருங்க, தேவன் சிங்கத்தின் வாயை கூட அடைச்சு வச்சிருக்கிறார். ஏன்னா அதுக்கு மான் கிடைச்சிச்சுன்னா சிங்கம் என்ன பண்ணிருங்க? அசால்ட்டா அடிச்சிடும் இல்லையா? புலியை யோசிச்சு பாருங்க, சிறுத்தையை யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே ஜோடி ஜோடியா இருந்திருக்கு. எதுக்காக எல்லாமே வெயிட் பண்ணிருக்கு அப்படின்னா, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த 2ஆம் உலகத்துக்காக வெயிட் பண்ணிருக்கு. அன்பான சகோதர சகோதரி, அப்போ நோவாவோட ஃபேமிலி, இப்ப சகல மிருகங்களும் எங்க வந்துருச்சுங்க? இப்போ 2ஆம் உலகத்துக்குள்ள வந்துருச்சு. ஒரு புதிய உலகத்துக்குள்ள இது எல்லாருமே வரப்ப நோவாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. என்னை பைத்தியம் சொன்ன அந்த ஜனங்கள் இப்ப என்ன ஆயிட்டாங்க? அந்த கட்டாந்தரையில இருக்கக்கூடிய ஜீவ நாசம் உள்ள உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஜோடி ஜோடியா காக்கப்பட்டது முதல் கொண்டு மனிதர்கள் எல்லாமே அழிஞ்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, தேவ பக்தி உள்ள சந்ததி வரல. அப்ப வசனம் படிக்கிறோம் இல்லையா? அவர் ஒருவர் அல்லவா படைத்தார். அந்த ஒருவர் யாருங்க? சூப்பர், ஆதாம். அப்போ அவரிடத்துல என்ன எதிர்பார்த்தாருங்க? ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்துட்டோம்னா, தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய சாயலாக. அப்ப தேவனுடைய சாயலாகவே ஆதாம படைக்கும் பொழுது ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள போனா தேவனுக்கு மன வருத்தமா இருக்குமா இருக்காதுங்களா? அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா? மனுஷனை உருவாக்குனதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு தேவனே சொல்றப்ப யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரி. எல்லாம் இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு தப்பிதங்கள் பெருகிருச்சு அப்படின்னா அவரோட கண்கள் இந்த பூமியில உலாவிட்டு இருக்கு. இப்போ ஓகே, அப்போ ஏதேன் தோட்டத்துல எந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் இருந்தாரு? ஆதாம். அவருக்கு ஏற்ற துணியை ஏவலை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவரோட விழா எலும்புல இருந்து எடுத்து வைக்கிறப்ப கூட தேவன் கேட்பாரு, ஏன் ஆதாம் இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கிறப்ப, நீங்க கொடுத்த ஏவாள் தான். ஏவாள்கிட்ட கேட்கிறப்ப சாத்தான் மேல பணி பாருங்களா. அப்ப தண்டனையை கூட ஒத்துக்கலாம். ஏவாள் மேல வச்ச அன்பு நிமித்தமா யாரோட அன்பு குறைஞ்சிருச்சுங்க? தேவன் மேல ஆதாம் வச்சிருக்க அன்பு, லவ் என்ன இல்லைங்க? இல்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தேவ பக்தி உள்ள சந்ததி வரும்படிதானே. அப்ப தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த 2ஆம் உலகத்துல வருமா? சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா இல்லைங்களா? பாருங்க, தேவன் அழகா அவருடைய டிவைன் நேச்சர்ல 1ஆம் உலகத்தை உருவாக்குறாரு. அந்த உலகம் பாவத்துக்குள்ள போயிடுச்சு. இப்ப 2ஆம் உலகத்தை தேவன் உருவாக்கி இருக்கிறாரு. எதுக்கு? வசனமே எப்படி இருக்கு? தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படி தானே. ஏன்னா அவர் சொல்றாரு, ஒருவனை அல்லவா படைத்தார், அந்த ஒருவர் கீழ்ப்படியாமையில போயிட்டாரு. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா 2ஆம் உலகத்தை படைக்கிறாரு. இந்த உலகத்திலையும் தேவ பக்தி உள்ள சந்ததி கண்டிப்பா வருமா வராதா? சொல்லுங்க அன்பான சகோதர சகோதரிகளே. நம்ம ஜென்ரலா நீங்க கொஞ்சம் ஓப்பனா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல எவ்வளவோ பாவங்கள் பெருகிடுச்சு. நீங்க சண்டே எவ்வளவு பேர் டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க. பொழுதுபோக்குறதுக்காக எவ்வளவோ விஷயங்களுக்கு அவங்களுக்கு இருக்கு இல்லையா? வேதத்தை ஆராய்ச்சி படிக்கணுன்ற எண்ணம் யாருக்கு இருக்கு? தேவனை தேடணுன்ற எண்ணம் யாருக்கு இருக்கு? உண்மை கிறிஸ்தவர்களுக்கு அவங்களோட மைண்ட்ல என்ன தோணும் அதிகமா? இந்த வாழ்க்கையை விட்டுட்டு அவர் கூட நம்ம போய் சேரணும். அதானே நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட எய்மையுமே. எப்ப நிறைவேறும்? அந்த தேவ பக்தி உள்ள சந்ததிக்குள்ள நம்மளும் ஒருவரா இருந்தா தானே அவரோட கூட போய் ஆளுகை செய்ய முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க. சுத்தமே பாவமே அறியாத சுத்த கண்ணன் யாருங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட போய் நம்ம ஆளுகை செய்யணும்னா நம்மளுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும்? அப்ப தேவ பக்தி உள்ள சந்ததிக்குள்ள நம்மளும் வருவோமா வரமாட்டோமா? கண்டிப்பா. நம்ம அதுக்காக தானே நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இலக்கு, நோக்கம், செயல், சிந்தனை எல்லாமே எப்படி இருக்குன்னா, நாமும் கிறிஸ்துவை போல என்ன பண்ணணுங்க? இந்த பூமியை ஆளுகை செய்யணும் அப்படின்னா நமக்கும் வரக்கூடிய பாடுகள் நம்ம என்ன பண்ணிதான் ஆகணுங்க? அனுமதிச்சுதான் ஆகணும். நம்ம என்ன பண்ணிதான் ஆகணுங்க? அதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, 2ஆம் உலகத்துக்குள்ள இப்ப யாரோட ஃபேமிலி வந்துட்டாங்க? நோவாவோட ஃபேமிலி வந்துட்டாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 8 பேர் வந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைகளை மட்டும் நம்ம படிக்கலாம் பாருங்க. படிங்க சார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். நீங்க யோசிச்சு பாருங்களேன். நோவா தேவன் என்ன பண்ணுவார்னா, அந்த கப்பலுக்குள்ள நோவாவை உள்ள விட்டு கதவை சாத்துவார். நீ வரவே வராது, போ, புது உலகத்துக்கு போ அப்படின்றது. இப்போ 2ஆம் உலகத்துல வந்துட்டாங்க. புது உலகத்துல நோவா காலடி எடுத்து வைக்கிறப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம். நீங்க யோசிச்சு, யாருமே இருக்க மாட்டாங்க. நோவா தான் இந்த உலகத்துல, நோவாவோட ஃபேமிலி தான். கடவுள் கொடுத்த அந்த விலங்குகள் தான் இருக்கும் எல்லாமே. அது அப்படியே அது பாட்டுக்கு இருக்கும்.
நோவாவோட ஃபேமிலி காலடி எடுத்து வைக்கிறாங்க. தேவன் அந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமா பார்க்குறாரு. இவங்க தேவனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா பலி கொடுக்குறாங்க. அப்ப தேவன் காரியத்தை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. வசனம் படிங்க. 9வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்ப என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, இப்ப நாமும் கூட யாரோட சந்ததி தான். இப்போ ஆதாம் நிமித்தமா வந்தவங்க எல்லாமே என்ன ஆயிட்டாங்க? முதலாம் உலகத்திலேயே அழிஞ்சிட்டாங்க. இப்ப யாரோட சந்ததியா ஆயிட்டோம் நம்ம 2ஆம் உலகத்துல? இப்ப நோவாவோட சந்ததி. இப்ப சேம், காம், யாப்பேத்து. யாருங்க இவங்க 3 பேருமே? நோவாவோட பிள்ளைங்க இல்லையா? சரி, ஒரு கொஸ்டின். அப்போ இவங்க மூலியமா தானே இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஜனங்கள் பெருகி இருப்பாங்க. இப்ப நம்ம யாரோட சந்ததி? 3 பேர் இருப்பாங்களே சார். நோவாவை விட்டுருங்க. நோவா வயதாகி இறந்தாரு. இப்ப இவங்க மூலியமா தானே ஜெனரேஷன் பெருகுது. இப்ப நம்ம யாரோட ஜெனரேஷனா இருப்பாங்க? 3 பேர் 19 பிள்ளைகளோட சந்ததி தான். அந்த 3 பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? நம்ம யாரோட சந்ததியா இருப்பாங்க? சொல்லுங்க. ஏதாவது ஐடியா இருக்கா? நல்லா தெளிவா தெரியுதுங்களா? 2ஆம் உலகத்துல இந்த 8 பேரை வச்சுதான் ஜெனரேஷன் பெருகுறாங்க. புரியுதுங்களா? இப்ப ஜெனரேஷனா எப்படி எடுப்பாங்க அப்படின்னா அப்பாவோட ஆர்ஜினை வச்சுதான் எடுப்பாங்க. நோவா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத்து. அப்போ இப்ப இந்தியர்கள்னா யாரு? சொல்லுங்க. நம்ம வேதங்கள் படிக்கிறோம் இல்லையா? டக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சொல்லுங்க. இவங்க மூலியமா தானே பெருகுது 2ஆம் உலகத்துல மக்கள் பெருகுறாங்க. நம்ம யாரோட சந்ததி? சொல்லுங்க. நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வசனம் ஆதியாகமம் 18:19. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். பேழையில் இருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத்து என்பவர்களே. காம் என்பவர் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களே பூமி எங்கும் ஜனங்கள். இவங்க மூலியமா தான் பூமி ஃபுல்லா ஜனங்கள் பெருகுறாங்க. நம்ம யாரோட சந்ததி அப்படின்னு நம்ம படிக்கலாம். படிங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தனர். இப்ப சேமுக்கு பிள்ளைகள் பெருகிச்சு. இதுல நல்லா நீங்க கவனிங்களேன். இது நம்ம அநேகமா படிச்ச வசனங்கள் தான். நான் கேள்வி கேட்கிறேன், கரெக்டா நல்லா சொல்ல முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. சேமுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவன் யாபேருடைய சந்ததியார். எல்லோருக்கும் தகப்பனும் மூத்தவனும் ஆகிய யாபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான். இப்போ ஒரு கேள்வி. நோவாவோட ஃபர்ஸ்ட் பையன் பேர் என்ன? நோவாக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க சொல்லியே நம்ம பழகிட்டோம் இல்லையா? இதுதான் வேதத்தை ஆராய்ஞ்சு படிப்போம். நோவாவோட சூப்பர் பிரதர் அவரோட பையன் ஃபர்ஸ்ட் பையன் யாருக்கு? யாப்பேத். சேம், காம், யாப்பேத். இப்படியே நம்ம படிச்சுட்டோம். ஆனா ஃபர்ஸ்ட் பையன் பாருங்க, மூத்தவனாகிய யாப்பேத்து தான் யாருங்க? மூத்த பையன். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இதெல்லாம் நீங்க ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா, இப்ப 2ஆம் உலகத்துல யார் வந்துட்டாருங்க? நோவா வந்துட்டாரு. இப்ப இவங்க சாப்பிடணும் இல்லையா? பயிரிடணும் இல்லையா? என்ன பயிரிட்டு இருப்பாங்க? சொல்லுங்க மகள். கோதுமையும் பயிரிட்டு இருப்பாங்க. 2ஆம் உலகத்துல பூமியை பதப்படுத்தி பயிரிட்ட முதல் பயிர் எதுவா இருக்கும்? சொல்லுங்க. ஏதாவது ஐடியா இருக்கா? ட்ரை பண்ணுங்க. நீங்க இந்த கோதுமைன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. கோதுமை கிடையாது, வேற என்னவா இருக்கும் 2ஆம் உலகத்துல? திராட்சை. சூப்பர் ஸ்டார். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்துறாங்க. திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்துறப்ப நோவா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 1ஆம் உலகத்துல திராட்சை ரசம் குடிச்சிருப்பாரு இல்லையா? இப்ப 2ஆம் உலகத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா திராட்சையை குடிக்கிறாரு, திராட்சை ரசத்தை குடிக்கிறாரு. திராட்சை ரசத்தை குடிக்க அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நீங்க வசனம் படிங்க. அவர் ரொம்ப விரக்தியாகி, அதாவது என்ன ஆகுது அப்படின்னா அது ஆல்கஹால் கண்டென்ட்டா மாறிடுது. 2ஆம் உலகத்துல அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா அவர் நிர்வாணமா படுத்திருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா அது மதுவாயிடுச்சு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம சொல்றோம் இல்லையா, யாப்பேத் யாருங்க? சேம். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளையா இருக்கிறாங்க. ஆனா காம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா
அவங்க அப்பா அந்த நிறுவனத்தை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணிருக்கணும், ஆக்சுவலா ஒரு துணி எடுத்து மூடி இருக்கணும் இல்லையா? இவர் என்ன பண்ணிடுறாருன்னா அவ்வளோ கேலி கிண்டலோட போய் தன்னுடைய சகோதரன் தான் சொல்றாங்க. அந்த சகோதரன் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அப்பா நிறுவனமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தை பார்க்காம ட்ரெஸ் எடுத்து வந்து அவங்க மூடுறாங்க. அவர் மறுபடியும் தெளிஞ்சு எந்திரிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியலையா திராட்சை ரசம் இப்படி இருக்குன்றது தெரியல. அப்ப எந்திரிக்கிறப்ப அவர் வந்து என்ன நடந்த விஷயங்கள்லாம் ரெண்டு சகோதரர் சொல்றப்ப அப்ப சொல்றாரு, யார் சபிக்கப்பட்டவராயிட்டாராம்? கானான். கானான்னா யாருங்க? காம் இப்ப என்ன ஆயிட்டாரு அப்படின்னா சபிக்கப்பட்டவர் ஆயிட்டாரு. யார் சபிக்கப்பட்ட பிள்ளை? இப்ப சொல்லுங்க, வசனம் படிச்சிருங்க. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 25வது வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கானான் சபிக்கப்பட்டவன். ஏன் கானான் சபிக்கப்பட்டவன்? தன்னுடைய அப்பாவுடைய அந்த விஷயத்த இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா அசட்டை பண்ணிட்டாரு. தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருக்கான். அடிமையா இருக்க மாட்டாரு, அடிமைகளுக்கும் அடிமையா இருக்கிறார். கொத்தடிமைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களை போல. இந்த உலகத்துல இதெல்லாம் நீங்க ஜெனரலா நீங்க படிச்சு பாருங்க. இந்த உலகத்துல கொத்தடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க ஜனங்கள் எங்க இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஜெனரல் கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல இந்த உலகத்துல இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப இருக்காங்கல்ல, மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, எவ்வளவு தேசத்துல இருக்காங்க பாத்தீங்களா மக்கள். அதுல ரொம்பவும் கஷ்டப்படுற மக்கள் யாரு? ஆப்பிரிக்கா. சூப்பர். உகாண்டா மக்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்க. உகாண்டா, அந்த நார்த் கொரியா அதெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னு பாத்தோம்னா சாப்பாட்டுக்கே கஷ்டம். நீங்க யூடியூப்ல எல்லாம் போட்டு பாருங்க, அந்த கருப்பின மக்கள் அவங்க வந்து கருங்கருங்கருங்கருன்னு இருப்பாங்க. ஆப்பிரிக்கா மக்கள்லாம் நீங்க வேணா போட்டு பாருங்க, அவங்களுடைய வறட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டோம்னா ஒரு அப்பத்துக்கு ஒரு கோதுமை ரொட்டிக்கு 100க்கு மேல இருக்கு. பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுவாங்க, பிச்சுப்பாங்க. அந்த குழந்தைகளோட கையில என்ன கிடைக்கும்? சாப்பாட்டுக்கு ஏங்குறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இது யார் பண்ணப்பா? அப்ப ஏற்பட்ட அவர் பண்ணிட்டு ஒரு விஷயம், அந்த பிள்ளைகள் இன்னமும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சரி, அடுத்தது ஆதியாகமம் 9:18 படிக்கிறோம் இல்லையா? என்னங்க அது படிங்க. 9:18. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18. பேழையில் இருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத்து என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இப்போ யாபேத் இருக்காங்க பாத்தீங்களா, யாபேத் வந்து தான் ரொம்ப ஹையரா இருக்காங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல ரொம்ப ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க யாருங்க? அமெரிக்கான்னு யாரோ சொன்னீங்க. யூரோப் கண்ட்ரிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ட்ரிகள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. அப்போ தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆதியாகமம் 9:28 சேமுடைய தேவனைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான், யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அதிக 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 பணக்காரர்கள், அதிக அதிக செல்வந்தர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஐரோப்பா தேசத்துல இருக்கிறாங்க. ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சொந்த செழிப்பா இருக்கு. காரணம் என்னன்னா தேவனுடைய பிளஸிங்க வாங்கியிருக்காங்க அங்க இருந்த ஜனங்கள். சரி, ஒரு அடிமையின் அடிமையும் பார்த்துட்டோம், நல்ல செல்வந்தர்களும் பார்த்துட்டோம் இல்லையா? நம்ம யார்? இல்ல, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு. அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸையும் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா யாருங்க? நம்ம சேம் யார் அப்படின்னா தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகள். அன்பான சகோதர சகோதரிகளே, மற்ற தேசத்தாரை விட நம்ம தேசத்துல இருக்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சேம் எப்படி இருப்பாரா? கருப்பாவும் இருக்க மாட்டாரு, சகப்பாவும் இருக்க மாட்டாங்க. நம்ம ஆஸ்திரேலியா மாதிரி மக்கள் மாதிரி சகப்பாவும் இருக்க மாட்டோம், ஆப்பிரிக்கா மாதிரி கருப்பாவும் இருக்க மாட்டோம். நம்ம வந்து மீடியம் கலர்ல தான் இருப்போம், நேரமா இருக்கும். பிரதர் சொல்ற மாதிரி பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம 3 பேரை நம்ம டீட்டெயிலா படிச்சோம். சேம், காம், யாபேத்து. இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்ப ஆசியால இருக்கிறது யாருங்க? சேம். ஆப்பிரிக்கால இருக்கிறது காம். அந்த கருப்பினர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ரொம்ப அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் யூரோப் தேசத்துல இருக்கவங்க தான் யாருங்க? யாபேத். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு காலகட்டத்துல தேவன் இந்த உலகத்தை பிரிக்கிறாரு. அதாவது எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னு பாத்தோம்னா பேரேகு நாட்கள்ல பூமி என்ன பண்ணப்படுதுங்க? பகுக்கப்படுது. வசனம் மட்டும் படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 10:25. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 25. ஏபேருக்கு 2 குமாரத்திகள் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலோகு என்று பெயர், ஏனெனில் அவனுக்கு நாட்களின் பூமி பகுபடுத்தப்பட்டது. பேலேகு நாட்கள்ல தான், அவருடைய நாட்கள்ல தான் பூமி பகுக்கப்பட்டுச்சுன்னா இப்போ கண்டங்கள்னு சொல்றாங்க பாத்தீங்களா. கொஞ்சம் இதுல
நம்ம பைபிளோட நம்ம என்னவும் சேர்த்து படிப்போம் அப்படின்னா பூகோவியல், எண்ணியல், புள்ளியல், பூமியல், அரசியல், வரலாறு எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் எதுங்க பைபிள். அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப கண்டங்கள் ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படி கண்டங்கள் பிரியுது பாத்தீங்களா. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா பேலேகு நாட்கள்லாம் நடந்துச்சு. இப்ப எல்லாம் ஒண்ணுமே பண்ணல, இதெல்லாம் எப்பயே நடந்துச்சுங்க. தேவன் அழகா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டங்களை பிரிச்சு வச்சிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், அதுதான் நம்ம பாக்குறோம். சரி, ஓகே. அப்போ தேவன் ஒருத்தரை உருவாக்கணும். இப்போ 2ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மக்கள் பழுகி பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் காம்சா யாருங்க யாப்பேத் சந்ததியில மக்கள் பெருகிட்டாங்க. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா ஆதாமுக்கு தேவன் ஒரு டெஸ்ட் வச்சாரா இல்லைங்களா? என்ன டெஸ்ட் வச்சாரு? சகல மரத்தோட கனிகளை நீ புசிக்கலாம், இதை மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அந்த டெஸ்ட்ல ஆதாம் பாஸ் பண்ணாரா ஃபெயில் ஆயிட்டாரு. சரி, அடுத்தது நோவா. தேவனுடைய கண்கள் இந்த பூமியில உலாவிட்டே இருக்கு. யாரு எனக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளை அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்ப நோவா கண்ணுக்கு தெரிகிறாரு. நோவா என்ன ஆகுறாரு அப்படின்னு பாக்குறோம்னா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா இல்லைங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாரு, கப்பல் கட்டினாரு. அந்த கப்பலை 2ஆம் உலகத்துக்குள்ளேயே வந்துட்டாரு. சரி, ஓகே. இப்போ 2ஆம் உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஹீரோவை பார்க்க போறோம். ஃபென்டாஸ்டிக்கான ஹீரோ. யாரா இருப்பார்? பேர் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பைபிள்ல பிடிச்ச 3 கேரக்டர்ல ஒரு கேரக்டர் சொல்லுங்க. பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ல ஒரு 3 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு. ஓகே, வேற? பிரதர்ஸ் யாராவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் தான், பைபிள் கேரக்டர் தான். சாலமன். சூப்பர். வேற? மோசே. இல்ல, இன்னும் ஆரோன், தாவீது. சூப்பர். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பரவாயில்ல, ஆதியாகமத்துக்குள்ள வந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆபிரகாம். பிரதர் சொல்றாரு பாருங்க, ஆபிரகாம தேவன் செலக்ட் பண்றாரு. தேவனுடைய கண்கள் இந்த பூமியில உலாவிட்டு இருக்கு. இப்போ நோவாவோட ஃபேமிலியில 3 பேரு. அந்த 3 பேர்ல ஒருத்தர் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டாரு. ஒருத்தர் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. அப்படியே பழுகி பெறுகிற இந்த காலகட்டத்துல தேவனுடைய கண்கள் இந்த பூமியில உலாவிட்டு இருக்கு. நமது சாயலாக இங்க யாராவது இருக்காங்களா இந்த பூமியில? நம்மளுடைய கேரக்டரை கொண்டு போய் வச்சா நம்மளுடைய வேலையை செய்யறதுக்கு கரெக்டான ஆள் யாருன்னு பாக்குறப்பதான் யாரை தேவன் செலக்ட் பண்றாருன்னா யாருங்க? ஆபிரகாம். அன்பான சகோதர சகோதரி, ஆபிரகாம் எந்த சந்ததியில வராரு? விக்கிரகம். நான் கேட்டது சேம் காம் யாப்பேதி கேட்டோம். சேமோட சந்ததியில யார் வராருங்க? ஆபிரகாம். மிகப்பெரிய ஒரு லீடரை தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா செலக்ட் பண்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஏதோ ஒரு கேரக்டர் ஸ்டடியை நம்ம பார்க்கல. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது பாருங்க. ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு சப்ஜெக்ட் அவர் கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுனால ஒரு வெள்ளம், உலகமே அழிஞ்சு போச்சு. 2ஆம் உலகம் அவருடைய ஜெனரேஷன் மூலியமாக 3 பேர் சேம் காம் யாப்பேத்து. இப்ப யாரோட சந்ததியில ஆபிரகாம் வந்துட்டாருங்க? சேமோட சந்ததியில. பைபிள்ல தவிர வேற எந்த புத்தகத்திலையும் ஒரு கிளியர் கட்டான ஒரு ரெக்கார்டு எங்கேயுமே கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷன் எங்க உருவாகுறாரு, எங்க இறந்து போறாரு, இவங்களோட ஆட்சின் என்ன, எங்க பிறந்தாங்க, உள்ள டீட்டெயிலா எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பைபிள்ல இருக்கும். அப்ப தேவனுடைய கண்கள் உலாவுச்சு, தேவன் ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டாரு. அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆபிரகாம். சரி, ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆபிரகாம்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னங்க? யாராவது சொல்ல முடியுமா? விசுவாசம். சூப்பர் பிரதர். தேவன் மேல வச்சிருக்க விசுவாசம் தான். தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா நம்மளாம் கூட அதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. அவர்கிட்ட சொல்றாரு. தேவன் என்ன சொல்றாருன்னா 12:1 படிங்க சார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, வார்த்தையா பேசுறாரு. ஆபிரகாமே, நீ என்ன பண்றனா, நீ உன் தேசத்தையும் நீ உன் இனத்தையும் நீ உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு பிறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னா, இதே வார்த்தைய நம்மள்கிட்ட தேவன் சொன்னார்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சொல்ற இடத்துக்கு நம்ம போவோமா? உடனே தேசத்தை விடணும், சொந்த பந்தத்தை விடணும், தகப்பனுடைய வீட்டு அவங்களுடைய சுற்றார் உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் விடணும். தேவன் காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னா போகுமா? ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? நான் ஏன் தேவனை போகணும் எதுவுமே கேட்கவே இல்லை. தேவன் ஆபிரகாம்கிட்ட எதுக்கு பேசணும்? இவரும் கேட்கவே இல்லை. பாருங்க, நீங்க யாரும் என்கிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய இருதயம் ஏங்கி கொண்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பாலாம் என்ன பண்ணிருக்கிறாருங்க? சிலை வழிபாடு உடையவங்க. அவங்கலாம்
அப்ப தேவனை தேடுகிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்க இருதயத்துலதான் தேவன் என்ன பண்ணுவாருங்க, பேசுவாரு இருதயத்தின் மூலியமா. அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்துறாரு. அவர் சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் போயிருப்பாரா? போயிருக்க மாட்டாருங்க. எங்க இருந்து எங்க போனார் சொல்லுங்க. வரலாற்று சிறப்பு மிக்க மெசபடோமியா கேள்விப்பட்டிருக்கிறோமா? நீங்க ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா பாருங்க. மெசபடோமியா நாகரிகம் உலகிலேயே மிகவும் பழமையான நாகரிகம் தோன்றியது மெசபடோமியால தான். அந்த மெசபடோமியால தான் யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆபிரகாமோட ஃபேமிலி இருந்திருக்கு. அன்பான சகோதர சகோதரிகள், இன்னைக்கு வரலாறு எடுத்து படிக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கோ எழுதப்பட்ட வசனங்கள். அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனீன்னா நான் உனக்கு என்ன பண்றேன். அவர் கேட்கவே இல்லை. சரி அந்த தேவனே, நீங்க காண்பிக்கிற தேசத்துக்கு நான் போறேன், எனக்கு என்ன தெரிவின்னு அவர் கேட்கவே இல்லை. ஆனா தேவன் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 2026 இன்னைக்கும் நம்ம ஆபிரகாமை குறிச்சு படிக்கிறோம்னா தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான். அன்பான சகோதர சகோதரிகள், பிரதர் சொல்லிட்ட மாதிரி தான் அவருடைய விசுவாசம். அவர் எதுக்குமே கேட்கலையே. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு, அழகா வந்தாரு. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் உனக்கு எதிராக யாரா இருந்தா கூட அவருக்கு எதிராக நான் ஃபைட் பண்றேன் அப்படின்ற பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அவர் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். சரி, இது மட்டும்தான் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா? வேற என்ன பண்றாரு? தேவனை ஆபிரகாம் தேடுறப்ப ஆபிரகாமுக்கு என்ன வயசு இருக்குங்க? நம்மலாம் நிறைய ஊர்களில் இந்த ஃபாலோ கிளாஸ் எடுக்கிறப்பெல்லாம் இந்த சப்ஜெக்ட் முடிச்சோன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையாலுமே இந்த வயசுல தான் எனக்கு இந்த சத்தியம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இந்த சப்ஜெக்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு 75வது வயசுல தான் தேவன் அவர்கிட்ட பேசுறாரு. யோசிச்சு பாருங்க, 75வது வயசுலாம் அவர்லாம் என்ன எப்படி முடியும்? கழுதையை எடுத்துட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு சாரால கூட்டிட்டு அவர் என்ன பண்ணணுங்க? டிராவல் பண்ணி போகணும் இல்லையா? நம்மளால முடியுமா? 75 வயசுல தேவனை தேடுற எண்ணம் எப்படி நமக்கு வரும்? அவரோட விசுவாசம். அன்பான சகோதர சொல்லி, அப்ப 75வது வயசுல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா, அவர் இருக்கக்கூடிய ஊரோட பேரே என்னன்னா ஊர் அங்கிருந்து எங்க வராங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, எங்க வராங்க? கானானுக்கு வராங்க. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களால இங்க இருந்து கள்ளக்குறிச்சி நடந்து போயிடலாமா பிரதர்? சென்னைக்கு இல்ல, கள்ளக்குறிச்சி கூட நடக்க மாட்டீங்களா? எங்க கோயம்புத்தூர்ல இருந்து வேளாங்கண்ணிக்கு திருச்சி வழியா போறாங்க. இங்க இருந்து கள்ளக்குறிச்சி போயிடலாம். இங்க இருந்து சென்னைக்கு நடக்கிறது இல்ல, நடக்கலாம், கொஞ்சம் கஷ்டம். ஆந்திராக்கு ஆபிரகாம் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க? 955 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. இது எப்படி பாசிபிள் ஆகும் சொல்லுங்க? இன்னைக்கெல்லாம் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நடந்து போனா கூட ரோடுலாம் கூட நல்லா இருக்கு. ஆனா அன்னைக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவங்க இருந்த ஏரியாலாம் ஃபுல்லா எல்லாமே என்ன, பாலைவனம் தான். பாலைவனத்துல போகணும்னா நீங்க சும்மா மணல்ல நடந்து பாருங்க, ஓட முடியாது. வெயில் காலமா இருந்துச்சுன்னா நடக்க முடியாது. எப்படி வந்தார்? அவருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு? அப்படி வந்ததுனாலதான் அவர் என்ன பண்ணாரு பார்த்தோம்னா, அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். பூமியில இருக்க கடற்கரை மணலை போல பெருக பண்றேன். ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் அவருடைய இருதயத்துல இருந்த விசுவாசம், தேவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அன்பான சகோதர சகோதரிகளே, 75வது வயசுல அவருக்கு என்ன பண்ணாருங்க? உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அது எப்ப நிறைவேறுச்சு அப்படின்னா, 25 வருஷம் கழிச்சு நிறைவேறுச்சு. அவருக்கு 100 வயசா இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்குது. நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ண முடியுமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக? பிரதர் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். சரிங்க பிரதர், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நீங்க வேலைக்கே போகாம இருக்கீங்க, உங்களுக்கு விசுவாசம் வருமா? ஏங்க என்னங்க நீங்க வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க, நான் எல்லா வேலையும் விட்டுட்டு உங்களுக்காக நான் உட்காந்துருக்கிறேன், கவர்மெண்ட் ஜாப்னு சொன்னீங்க, எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிருக்கீங்க? ஜஸ்ட் இதுக்கே இப்படின்னா அவர் யாரை விட்டாருங்க? அவருடைய இனத்தாரை விட்டாரு, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டாரு, தகப்பன் வீட்டில் இருக்கக்கூடிய உற்றார் சுற்றார் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். ஆபிரகாம் மீட் பண்ணுவாங்க. 3 புருஷர்கள்.
வசனம் கூட படிச்சிருங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியான அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலிலே உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிராக நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் தன்னை குவித்து அவர் என்ன பண்றாருன்னா 3 புருஷர்களை ஆபிரகாம் பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம்? என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நானே பேசிட்டேன். நீங்க பேசினீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் சந்தோஷப்படுறாரு? சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எவ்வளவு தூரம் குனிஞ்சு அவங்க வணங்குறாராம். தரை மட்டும், தலை எங்க போயிடுச்சுங்க, தரையில அந்த அளவுக்கு ஒரு பணிவு காட்டுறாருன்னா என்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு? கிடைக்க போகுது அவருக்கு. 18:3 சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். அந்த 3 புருஷர்களை சொல்றாங்க, எங்களை விட்டு நீங்க பிரிஞ்சு போயிடாதீங்க, எங்க கூடயே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 புருஷர்ல ஒருத்தர் கேட்பார், சாராள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். இப்ப ஆபிரகாம் என்ன சொல்லுவார்? இதெல்லாமே வசனம் தான். இது ஏதோ எங்கேயோ படிச்சுட்டு வந்து சொல்லல, இது எல்லாமே அப்படியே வசனங்கள் தான். ஆபிரகாம் என்ன, சாராள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, பின்னாடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு புருஷர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆபிரகாமே கவலைப்படாத, அடுத்த வாட்டி வரப்போ உன் கையில குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இது யாருக்கு ரொம்ப காமெடியா போடுறோம்னா, சாராள் நகைச்சு சிரிச்சிருவாங்க. என்னங்க இது, வயசு என்னாச்சு, அவருக்கு 100 வயசாயிருச்சு, எனக்கு 90 வயசாயிருச்சு, இப்போ போய் எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லல. ஆதியாகமம் 18:10 படிங்க, அப்படியே இருக்கும் பாருங்க வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஒரு உபத்திரவ காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். உற்பவ காலத்திட்டத்தில் தான். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவனுக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த விஷயத்த எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டோன்னா அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னா, படிங்க 18:12 அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமாய் இருந்தார், பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்குள்ளே என்ன வந்துருச்சு அப்படின்னா, அதாவது தேவனை எதுவா நினைக்கல. அவங்க மனசுல எங்களுக்குமே வயசாயிருச்சு, எங்களுக்கு எப்படி குழந்தை இருக்கும் அப்படின்னு இருக்கும். நீங்க வசனம் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய எது நின்றும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அவங்களுடைய பென்ஷன் டைம்ல நின்றும். வயசானோன்னா அவங்களுக்கு எதுவும் வராது, அவங்க குழந்தை எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்களாவது ஓரளவாக நினைச்சிருப்பாங்க. ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் எப்படி பண்ணிருப்பாரு? இந்த அம்மாவாவது சிரிச்சாங்க, அவர் உளுந்து சிரிக்கிறாராம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வசனம். அப்பொழுது ஆபிரகாம், நானே படிச்சிருந்தேன், அப்பொழுது ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, முகம் குப்புற விழுந்து, பாருங்களேன், முகம் குப்புற விழுந்து, 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு, பாருங்க அவங்கெல்லாம் பாருங்க அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. தேவன் மேல அவ்வளவு அன்பு, கண்டிப்பா கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்கு. அப்ப அவங்களுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபீலை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸ்திரீக்கு உண்டான வழிபாடு நின்னதுக்கு அப்புறம் கூட தேவனால் ஒரு கனியை கொடுக்க முடியுமா? முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நினைச்சா கண்டிப்பா கொடுப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அழகா அவர் சொன்ன மாதிரியே ஆபிரகாமுக்கு 100 வயதா இருக்கிறப்ப அழகான ஒரு குழந்தைய சாராள் பெற்றெடுக்கிறாங்க. படிங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். தேவன் குறித்த காலத்திலே, ஆபிரகாம் வயசு 100 ஆயிடுச்சு, புருஷர்கள் சொன்னது எல்லாமே நிறைவேறிட்டு இருக்கு, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டு இருக்கு. இப்ப அழகான குழந்தை பிறந்துருச்சு. கணவன் மனைவி அந்த குழந்தை எப்படி பார்த்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் குழந்தை இல்லை பிரதர், குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றப்ப அந்த தாயோட மனநிலைமை எப்படி இருக்கும்? 15 வருஷம் 30 வருஷம் கழிச்சு யாராவது குழந்தை பிறந்த வாய்ப்பு இருக்கா? மேரேஜ் ஆகி 30 வருஷம் கழிச்சு இவருக்கு எந்த வயசுல குழந்தை பிறக்குது? 100வது வயசுல குழந்தை பிறக்குது. அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுறாரு.
ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம். தேவன் என்கிட்ட பேசினாரு, எங்கேயோ இருந்த என்னைய தேவன் அழைச்சிட்டு வந்தாரு. அவர் சொல்றப்ப கூட நாங்கள் ரொம்ப நகைச்சு சிரிச்சோம். நான் கூட முகக்குப்புற விழுந்து சிரிச்சேன். ஆனா அவர் 100வது வயதுல எனக்கு என்ன கொடுத்துட்டாருங்க? ஒரு குமாரனை கொடுத்துட்டாரு. ஆபிரகாமோட மனநிலைமை எப்படி இருக்கும் சொல்லுங்க. சாராள் எப்படி பார்த்துருப்பாங்க அந்த குழந்தைய? தொட்டு கொஞ்சுவாங்கள குழந்தைய, அவங்களே தாத்தா பாட்டி சொல்ல போனா அவங்களுக்கு ஒரு அழகான, அதானே நேச்சரு, உண்மை அதுதானே. 100 வயசுல எப்படி இருப்பாங்க நீங்க? அதானே, எப்படியா இருந்தாலும் 100 வயசுல தோல்லாம் சுருங்கிடும் இல்லையா? அந்த தாத்தா பாட்டி அவருக்கு 100 வயசு, இவங்களுக்கு 90 வயசு. இவங்க அந்த குழந்தைய கொஞ்சிறாங்க. இவங்களுமே உடம்புலாம் சாஃப்ட் ஆகிடும். வயசாக வயசாகும், குழந்தையுமே சாஃப்டா இருக்கும். எப்படி கொஞ்சிருப்பாங்க சொல்லுங்க. நல்லா வாழ்க்கை போயிட்டே இருக்கு, நல்லா வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல தேவன், ஏன்னா எல்லாத்துக்கும் டெஸ்ட் வைப்பாரு இல்லையா, எல்லாத்துக்கும் சோதனை வரும் இல்லையா. இவங்களோட வாழ்க்கையிலையும் என்ன வார்த்தைக்கு வாய்ப்பு இருக்குங்க? வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பு வந்துருச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, தேவன் சொல்றாரு, படிங்க கூடாது. ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு. ஒரு நிமிஷம். ஆபிரகாம் நல்லா குழந்தை பிறந்த சந்தோஷத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. தேவன் டக்குன்னு ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. ஆபிரகாம் ஆச்சரியமா தேவன் பேசுறது அப்படியே கேட்டுட்டு இருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய, நீ அன்பா நேசிக்கிறீல, உன்னுடைய நேசகுமாரன். இப்படிதான் தேவன் சொல்லியிருப்பார் ஈசாக்கிட்ட. அப்ப ஈசாக்கு என்ன அப்படியே ஈசாக்கை பத்தி சொல்றப்ப ஆபிரகாம் அப்படியே சரி ஏதோ சொல்ல போறாரு அவளை கேட்டுட்டு இருக்கிறாரு. நீ இப்பொழுது அழைத்து கொண்டு, எங்க அழைச்சு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறப்பதான், மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்கும்? தேவன் கொடுத்தாரு. 100வது வயசுல அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு. ஈசாக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. சாராள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இப்ப குழந்தை நல்லா ஓரளவு கொஞ்சம் பெருசா வளர்ந்துருச்சு. இப்ப ஆபிரகாம்கிட்ட தேவன் பேசுறாரு, ஆபிரகாமே உன்னுடைய அழகான புள்ள இருக்கு பத்தியா, ஏகசுதன் ஈசாக்கு இருக்கார் பத்தியா, ஈசாக்க எனக்கு நீ பலி கொடு அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் என்ன செய்வார்? தேவனே, நானா கேட்டேன்? நான் எங்க இருந்தேன்? ஊருன்ற ஒரு கல்தையர் தேசத்துல எங்கேயோ இருந்தேன். என்ன நீங்க தான் என்ன சொன்னீங்க? வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்போ கூட்டிட்டு வந்துட்டீங்க. கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னா, மலைக்கு கொண்டுட்டு வா, உன்னுடைய ஏகசுதனை எனக்காக தகன பலியிடுன்னு சொல்றீங்களே அப்படின்னு ஆபிரகாம் நினைச்சிருப்பாரா? அவரோட மைண்டு ஒரு சின்ன கடுகு அளவு கூட தேவன் மேல விசுவாசம் குறையவே இல்லை. அன்பான சகோதர சகோதரிகள், அவ்வளோ ஒரு வைராக்கியம் அவருக்கு பாருங்க. நம்மளுடைய பிள்ளைய இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம விட்டு கொடுப்போமா? சொல்லுங்க, விட்டு கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு தாய்க்கு 10 குழந்தை பிறந்தா கூட 10வது குழந்தையும் அவங்களுக்கு என்னதான்? குழந்தை தான். 12 குழந்தை பிறந்தாலும் அந்த தாயோட பாசம் குறையுங்களா? குறையாது. ஆனா சாராளுக்கு தெரியாம அதிகாலையிலேயே ஆபிரகாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த குழந்தைய கழுதை மேல சேணம் கட்டி கொண்டு விறகுகள் எல்லாமே எடுத்துக்கொண்டு மோரியா மலைக்கு போறார். ஒரு தகப்பனோட மைண்டை யோசிச்சு பாருங்க. இப்ப தெரியுதுங்களா ஆபிரகாம தேவன் என்னுடைய என்ன சொல்றாரு? இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், சிநேகிதன், விசுவாசத்தின் தகப்பன் நம்ம ஆபிரகாம சொல்றோம் இல்லையா? அவர் செய்யறாரு பாருங்க. படிக்கின்றது ஆதியாகமம் 22:5. ஆதியாகமம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். என்ன ஆச்சுங்க? இப்போ அன்பா கொடுத்த அந்த குமாரனை பலியிடுறதுக்காக இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைய, ஏங்க ஒரு ஆடை கேட்டிருந்தா கூட அவர் செல்வந்தரா இருந்தார் ஆபிரகாம். ஆடை எடுத்துட்டு போயிருப்பாரு, காலை எடுத்துட்டு போயிருப்பாரு. தேவன் கொடுத்த அந்த முதற் பலனான அந்த பிள்ளையவே தேவன் கேட்கிறப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? நம்ம பண்ணுவோமா? சொல்லுங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சாராளுக்கு தெரியாம அதிகாலையிலே, நீங்க வசனம் படிச்சீங்கன்னா சாராள் நல்லா தூங்கிட்டு இருக்க அந்த டைம்ல, ஏன்னா ஆபிரகாம் தான் தேவன் அப்பயே சொல்லிட்டார், உன்னுடைய ஏகசுதனை எனக்காக நீ தகன பலியிடுன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஈசாக்கை கூட்டிட்டு வேலைக்காரரையும் கூட்டிட்டு வர்றாரு. வேலைக்காரர் கேட்கிறாரு, ஆண்டவரே நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, நீ கழுதையை வச்சுட்டு இங்கே நின்று, நான் என்ன பண்றேன், நானும் என் பிள்ளையாண்டானும் மலையில போய் தேவனை தொழுதுட்டு வரோன்னு சொல்றாரு. ஆபிரகாம் இந்த இடத்துல உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரா? சொல்லுங்க.
திரும்பி வருவோம்னு சொன்னார். உண்மையை சொன்னாரு. எப்படி தெரியும் அவருக்கு திரும்பி வருவோம்னு? அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, என்ன சொல்றாருங்க அந்த இடத்துல? ஒரு சின்ன ஒரு பொய் சொல்றாரு. பொய் அப்படின்னா அப்படியேப்பட்ட நீங்க நினைக்கிறவங்களுக்கு தான் பொய் இல்லை. அந்த சேனம் கட்டிட்டு வராருங்க வேலைக்காரரை, நீங்க இரு, நான் திரும்பி வருவேன்னு சொல்றதான் அவருடைய விசுவாசம். அவர்கிட்ட சொல்றாரு. ஏன் ஒருவேளை இந்த இடத்துல கூட டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? வேலைக்காரர் எங்க போவார் அப்படின்னா யார்கிட்ட போவாரு? நேரா சாரால பிடிப்பாரு இல்லையா? அம்மா அவரு என்னம்மா ஒரே நீங்க கண்ணுன்னு பார்த்த ஒரே பிள்ளைய அவர் என்ன பண்றாருங்க, கூட்டிட்டு மலையில மேல போய் பலி கொடுக்க போறாரு. என்னமா ஆச்சு அவருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்லிடாது கூட வாய்ப்பு இருக்கு பாருங்க. ஆபிரகாம் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகள், அவருடைய விசுவாசம் பாருங்க. தேவன் என்னை திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ற விசுவாசம். அதுதான் நம்ம சொல்றோம். அந்த விசுவாசம் தான் எபிரேயர்ல சொல்ற அப்போஸ்தலன் பவுல். படிங்க எபிரேயர் 11:1. எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய். அந்த விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம கண்ணால பார்க்கல, காதால கேட்கல, தேவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா எதுவுமே தெரியலையே. அவருடைய ஏக சுதன் ஒரே குமாரனை பலியிடத்துக்கு எப்படி போக அவருக்கு மனசு வந்துச்சு அப்படின்னா, தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதியாகமத்தை கூட படிக்கலாம் பாருங்க. 21:12. ஆதியாகமம் 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளை மேல் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேளு. ஏன்னா இந்த வசனம் தேவன் ஆபிரகாம் அப்பயே சொல்லிட்டாரு. எப்பயுமே உன் மனைவி பேச்சை கேளு ஆபிரகாம். எந்த இடத்துலயுமே தகப்பன் பேச்ச, கணவன் பேச்சை தான் கேட்க சொல்லி வசனம் வரும். முதல்ல பைபிள்ல மனைவி பேச்சை கேளு அப்படின்னு சொல்லுவார். நீ ஆகாரோட சேர்ந்து இருன்னு சாராள் சொல்லுவாங்க. ஆபிரகாம் சேர்ந்து இருப்பாரு. ஆகாருக்கு பிறந்த குழந்தை தான் யாருங்க? இஸ்மாயில். பாருங்க, சாராளுக்கு பிறந்தது ஈசாக்கு. இப்ப இதெல்லாம் ஆபிரகாம் மைண்ட்ல யோசிப்பார் இல்லையா? தேவன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, என்னுடைய வித்து யாருன்னா ஈசாக்கு தான், இஸ்மாயில் கிடையாது. இது எல்லாமே யாரும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சாராளுமே சொல்லியிருக்கிறாங்க ஆபிரகாம்கிட்ட. அதுதான் தேவனுமே சொல்றாரு, நீ சாராளோட பேச்சை கேளு. பாருங்க, மனைவி பேச்சை கேளுன்னு தேவன் சொல்றாரு அப்படின்னா சாராள் எப்படி ஒரு தாயா இருந்திருக்கிறாங்க பாருங்க அந்த குழந்தைக்கு. அன்பான சகோதர சகோதரி, சேனம் கட்டிட்டு அந்த மலைக்கு போறாரு. சாராளுக்கும் இவங்களுக்கும் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ்? 3 நாள் டிராவல் பண்ணுவாங்க இவங்க. அந்த குழந்தைய 3 நாள் அந்த அம்மா அந்த குழந்தைய பார்க்கலன்னா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? ஏன்னா இப்பெல்லாம் போன் வந்துருச்சு. ஆபிரகாம் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லிடுவாங்க, நான் மோரியா மலையில இருக்கேன், வந்துடுறமா அப்படின்னு சொல்லுவாங்க. போன் வசதியெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி உங்களுடைய கான்வெகேஷன் இருந்திருக்கும்? அந்த அம்மா எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா அவங்களும் தேவனை விசுவாசிப்பாங்க இல்லையா? அப்பாவும் பிள்ளையும் போயிருப்பாங்க அப்படின்னா தேவன் அவர் எங்கேயா நல்லா வச்சிருப்பாங்க. 3 நாள் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்பெல்லாம் கணவன் மனைவி எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்கிறாங்க. அப்பெல்லாம் கணவன் மனைவி விட்டுலாம் பிரியவே மாட்டாங்க. எப்பயுமே ஒரே அட்டாச்மெண்டோட தான் இருப்பாங்க. 1 நாள் இல்லாட்டி கூட உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க, என்னுடைய கணவன் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த அம்மா 3 நாள் வெயிட் பண்றாங்க. நீங்க வசனம் படிங்க, அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். 3 நாள் கழிச்சு இவங்க எங்க போறாங்க அப்படின்னா மோரியா மலைக்கு போறது. அவர் பலி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எபிரேயர் ஆசிரியர் அப்போஸ்தலன் பவுல் 17 மற்றும் 18 சொல்றாரு. படிங்க. எபிரேயர் 11:17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார். இப்ப என்னன்னா தேவன் எதுல சோதிக்கிறார் தெரியுங்களா? நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? பிரதர், நான் இந்த விஷயத்துல தான் பிரதர் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன், என்னை அடிச்சுக்க ஆளே இல்லை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அதுலதான் தேவன் கையை வைப்பார். நீ சொன்ன இல்லையா, நான் அதுல நான் டெஸ்ட் பண்றேன் பிரதர். நான் ஆராதனைக்கு 9 மணினா 9 மணிக்கு தான் பிரதர் போவேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அன்னைக்கு தான் டெஸ்ட் வரும். கரெக்டா 9 மணிக்கு கிளம்புவீங்க, யாராவது பத்திரிக்கை வைக்க வருவாங்க, டெஸ்ட் விஷயம் வரும். நீங்க எதுல விசுவாசிக்கிறீங்களோ அதுலதான் நமக்கு டெஸ்ட் வரும். அதுதான் அவர் சொல்ற. அவர் விசுவாசிச்சாரு ஆபிரகாம், அதனால் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாரு பாருங்க அப்போஸ்தலன் பவுல். அப்ப ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி முடியாதா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். தேவன் உயிர்த்தெழுப்ப முடியுமா முடியாதா? தேவன் நினைச்சா என்ன வேணா பண்ணுவார். ஒருவேளை தேவன் ஈசாக்க பலி கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுத்துட்டாருன்னா தேவன் நினைச்சிருந்தா ஆபிரகாமுக்கு 10 பிள்ளைங்களை கொடுக்க முடியுமா முடியாதுங்களா? 100 எவ்வளவு வேணா. ஏன்னா தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மலைக்கு அப்படியே நடந்து வந்துட்டாரு. என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தோம்னா அப்படியே விறகுகள்லாம் பலி கொடுக்கறதுக்காக கல்லெல்லாம் அடுக்கி
விறகெல்லாம் பிளந்து போட்டு யாரை மேலே படுக்க வச்சுட்டாரு? ஈசாக்க மேலே படுக்க வச்சுட்டாரு. ஒரு தகப்பனா அவரோட மைண்ட்ல நீங்களே கொஞ்சம் அப்படியே யோசிச்சுங்க, அப்படி என்னங்க கல்லஞ்சக்காரராங்க ஆபிரகாம் சொல்லுங்க. கண்மூடித்தனமாவாங்க, கண்மூடித்தனமான விசுவாசம் தான் தேவன் மேல நம்ம வச்சுக்கக்கூடிய விசுவாசம். சொல்லுங்க, இங்க மனுஷர் மேல விசுவாசம் வச்சோம்னா எல்லாம் வீண் தான். நம்ம பலவீனங்களை கேட்டு மற்றவங்கள்ட்ட போய் சொல்லி அவதூறு பரப்பி அப்படியே கொண்டுட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய தப்பிதங்களை மறைக்காம தேவன்கிட்ட நம்ம அறிக்கையிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் நமக்கு நீதிபரராக இருக்கார். அன்பான சகோதர சகோதரிகள், எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? நீங்க ஜென்ரலா ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி பாருங்களேன். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க காதிலே விழுவாது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசுவாங்க. அப்படியா, நீங்க எப்படி இருந்தீங்க பாருங்களேன். நம்ம பலவீனங்களை குறித்து அவதூறு பரப்புறது தான் இங்க இருக்க மக்கள்களா இருக்கிறாங்க அன்பான சகோதர சகோதரி. ஆனா தேவன் அப்படி கிடையாது. அப்போ ஆபிரகாம் பாருங்க என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்க விசுவாசத்துல உறுதியா இருக்காரான்னு டெஸ்ட் பண்றாரு. பிள்ளையை படுக்க வச்சுட்டாரு. இப்ப கத்தியை எடுத்து அவர் அறுக்க போற அந்த டைம்ல தான் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பண்றாருங்க பாருங்க. இப்படியா அவர் என்ன பண்றாருன்றது நம்ம ஹைலைட்டா நான் சொல்றேன். என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல ஒரு மனுஷனை படைச்சாரு, அந்த மனுஷன் கீழ்ப்படியல. தேவன் என்ன பண்றாருன்னா, தேவ பக்தி உள்ள சந்ததி வரலன்னு சொல்லிட்டு முதலாம் உலகத்தை அழிச்சார். இப்ப இரண்டாம் உலகத்துல இப்படியாப்பட்ட ஒரு லெஜண்ட், ஒரு ஹீரோவை தேவன் செலக்ட் பண்ணியிருக்கிறார். தேவனுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற மனுஷனா இருக்கிறார். யாருங்க? ஆபிரகாம். சரி, இவர் மூலியமா தேவ பக்தி உள்ள சந்ததி வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, கண்டிப்பா இருக்கு. அன்பான சகோதரர்களே, நாமும் தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கிறோம், ஆபிரகாமின் போல நாமளும் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிச்சோம்னா கண்டிப்பா யாரோட போய் சேர முடியும்? கிறிஸ்துவோடு கூட நம்ம போய் சேர முடியும். அன்பான சகோதர சகோதரிகள், இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாருங்க, பலி கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்கிறார். ரெடியா இருக்கிறப்பதான் தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப கத்தியை எடுத்து வெட்ட போற அந்த செகண்ட்ல சொல்றாரு பாருங்க. படிக்கும்போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீ உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராமல். போதும் போதும். இவர் எப்படி கேட்டாரு? நீ ஆசாசியா வளர்த்தி எல்லா புள்ள அப்படி கேட்டாரு பாத்தீங்கன்னா. அது எப்படி கேட்டாரு? வசனமே எப்படி இருக்குன்னா, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை நீ ஒப்பு கொடுக்க இந்த காரியத்தை செய்தில்ல ஆபிரகாம். அதனால நீ என்ன பண்ண போற அப்படின்னா, படிங்க 17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லல, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன், வேணான்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நீ வச்சுக்கோ. அவ்வளோ ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறாரு. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் உன் சத்துருக்கள் வாசல்களை சுதந்தித்து கொள்வார்கள் என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆதியாகமம் 22:18 படிக்கிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பட்டிருந்தால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டு என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஆபிரகாமோட சந்ததி தான் யாரு? முன்னாடி நோவாவோட சந்ததி யாருன்னு கேட்டீங்க, இப்ப ஆபிரகாமோட சந்ததி யாருன்னு கேட்டீங்க. ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் யார் தான்? நம்ம தான். அப்ப தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் நம்மன்னு சொல்றப்ப நம்ம யாரோட சந்ததிங்க? ஆபிரகாமின் சந்ததி. அப்போ நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால் உன் சந்ததிக்குள் பூமி உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சகல ஜாதிக்குள்ள யாரும் இருக்கிறோம்? நம்மளும் இருக்கிறோம். அப்ப நம்மளும் எதுக்குள்ள வந்துட்டோங்க? ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டோம். ஆசீர்வதிக்கப்படும் என்று யார்கிட்ட ஆணையிட்டு இருக்கிறாங்க பாருங்க. நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆபிரகாம்கிட்ட தேவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க? ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன் என்றார். சத்தியம் பண்ணாங்க பாத்தீங்க, உடன்படிக்கை பண்றாங்க பாத்தீங்களா, ஆணையிடுறார். கவலைப்படாத, உன் மூலியமா உன்னுடைய சந்ததிகள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ தேவன் இரண்டாம் உலகத்துல ஒருத்தரை உருவாக்குறாரு. அவரு யார் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிறாரு ஆபிரகாம். அந்த ஆபிரகாமை கூட்டிட்டு எங்க போறாருங்க? மோரியா மலைக்கு போறாரு. சாராளுக்கு தெரியாம 3 நாள் டிராவல் பண்ணி அந்த மலையில போய் பலி கொடுக்க போறப்ப அந்த வசனம் சூப்பரா இருக்கும். இவரு கை அருவாவை எடுத்து கத்தி எடுத்து அறுக்க போறப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு சொல்லுவார். நான் கூட பொறுமையா சொல்றேன். தேவன் என்ன சொல்லுவாரு? வெட்டிராத, என் மேல இருக்க விசுவாசத்துல உன்னுடைய பிள்ளைய வெட்டிராத அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஈசாக்கு யாருங்க? சுதந்திரவாளி. வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணக்கூடிய ஜாதியை எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஈசாக்கின் மூலியமா தான் ஆரம்பிக்குது. நீ வெட்டிராத அப்படின்னு சொல்லுவார் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
இந்த கத்தியை கீழே போட்டுட்டு யாரை கட்டி பிடிச்சிருப்பாரு? யாரை கட்டி பிடிச்சிருப்பாரு? எப்படி கொஞ்சிருப்பாரு? யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரி. ஈசாக்கு பலி கொடுக்கறதுக்கு பதிலா அந்த முள்ளுல சிக்கிட்டு இருந்த ஆடை பலி கொடுத்துருப்பாரு ஆபிரகாம். கொடுத்துட்டு வீட்டுக்கு வரப்ப சாராவை பாக்குறப்ப எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? சொல்லுங்க. இந்த விஷயத்த சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்திரீகள் பலவீனமானவர்கள் அன்பான சகோதர சகோதரி. அதுக்கப்புறம் ஆபிரகாம் நம்ம தனியா விட்டுருக்கோம். கண்டிப்பா இது நடக்கல. நான் கண்டிப்பா ஸ்திரீகள் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா, ஒருவேளை ஆபிரகாம் மாதிரியே சாரால விசுவாசம் இருந்தா தேவன் கூட்ட நீங்க எப்ப வேணா போயிட்டு வாங்க. ஏன்னா தேவன் என்ன பண்ண மாட்டான்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு ரத்த பலியெல்லாம் விரும்பவே மாட்டார். சொல்லுங்களேன், யோசிச்சு பாருங்க. யோனாட்டா சொல்லுவார் தெரியுங்களா, இந்த நினிவே பட்டணத்தை மக்களை பார்த்து, வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களை நான் அழிப்பேன் நான் யோனான்னு கேட்பார். யோசிச்சு பாருங்க. அழிக்கிற தேவனா நம்மளுடைய தேவன்? கண்டிப்பா கிடையாது அன்பான சகோதரர். நீதி உள்ள தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் நம்ம தேவன் அன்பான சகோதரர் சொல்லுவோம். நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆபிரகாமை குறிச்சு படிச்சோம். அந்த இரண்டாம் உலகத்துல ஒரு நல்ல ஒரு கேரக்டர், அவர் காட்டிட்ட குணலட்சணங்களை குறித்து நம்ம படிச்சோம். அதுதான் இரண்டாம் உலகம். இரண்டாம் உலக பார்ட் 1 மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். நீங்க ஆவலா பாத்தீங்கன்னா இன்னும் இல்லை, இதோட முடிஞ்சிச்சு அன்பான சகோதரர் சொல்லுவேன். எதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஜலப்பிரளயத்திலிருந்து ஆரம்பிச்ச விஷயம் இப்போ யாரை பலி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. ஈசாக்க பலி கொடுக்கக்கூடிய இடத்துல வந்துட்டாரு. தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஆபிரகாமை நீ நிப்பாட்டு, உன்னுடைய ஏக சுதனையும் உன்னுடைய ஏக புத்திரனும் கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போ, உன்னுடைய பலியை நான் ஏத்துக்கிட்டேன், நீ விசுவாசத்தின் தகப்பன்னு ஒரு பேர் வாங்குறாரு அப்படின்னா நம்ம சொல்லுங்க அன்பான சகோதரர் சொல்லுங்க. நம்மளுடைய விசுவாசம் எது தெரியுங்களா? விசுவாசம் காணப்படாதவைகள். பைபிள்ல நீங்க ஆபிரகாமை இமேஜின் பண்ணி அவர் எப்படி ஒரு தோற்றத்தை இருந்திருப்பாரு. 100 வயசுல குழந்தை பிறக்கிறப்ப அவருடைய மாம்சங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும், சாரால் எப்படி இருந்திருப்பாங்க, பிள்ளையை எப்படி கேர் எடுத்திருப்பாங்க சொல்லுங்களேன். இதை விட ஈசாக்கு கேட்டிருப்பாரு இல்லையா, அப்பா நீங்க என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க, என்ன பதில் சொல்லிட்டு போறீங்க? அந்த வேலைக்காரர்கிட்ட சொன்னதான் சொல்லியிருப்பாரு. நம்ம திரும்பி வருவோம், தொழுது கொள்ள போறோம் வா சொல்லுவாரா? தேவனுடைய பலியிட கூப்பிடுறாரு. நான் இப்ப இருக்க பிள்ளைங்களா ஐயோ எங்க அப்பாவா இருந்தாலும் வெட்டினாலும் வெட்டிடுவான்னு ஓடிடு. ஆனா அவரு விசுவாசத்தின் பிள்ளையா இருக்கனால அவர் என்ன சொன்னாரு, எங்க அப்பா கூப்பிட்டா கூட அவரு விசுவாசம் உள்ளவர் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஈசாக்கு யாருக்கு அடையாளமா பார்ப்பேன்னா இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா பார்ப்பேன். ஒருவேளை நான் அவனை பலி கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தா கூட அவர் என்ன பண்ணுவாரு, அப்பா அவர் கொடுத்த பிள்ளைப்பா, நான் அவரே எடுக்கணும்னு நினைச்சா கூட நான் வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அப்படி கேரக்டர் காட்டுறவங்க தான் பைபிள்ல இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துட்டவங்க தான் இரண்டாம் உலகத்துல வாழ்ந்துருக்கிறாங்க அன்பான சகோதரர் சொல்லுவோம். அப்ப இரண்டாம் உலகத்துல பார்ட் 1ல பார்த்துட்ட காரியங்கள் தான் ஒரு கேரக்டர். அடுத்த வாரம் இதை விடன்னு சொல்ல முடியாது, அவங்களும் இவங்கள மாதிரியே ஒரு பெஸ்ட் கேரக்டர் காட்டியிருப்பாங்க. யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. ஆபிரகாம பார்த்துட்டோம், ஈசாக்கு வந்துட்டாரு, அடுத்தது யாரை பார்க்க போறோம்? நம்மளை குறித்து நாம பார்க்க போறோம். அதுதான் இரண்டாம் உலகம் பார்ட் 2. பைபிள்ல இருக்க ஒரு கேரக்டரை ஈஸியா சொல்றப்ப அவர் அப்படி நம்ம மேட்ச் பண்ணிடுறோம். ஆனா நமக்குன்னு வரப்ப நம்மள்ட்ட அந்த பலியை கேட்கிறப்ப நம்மளால கொடுக்க முடியுமா? அப்போ இரண்டாம் உலகம் பார்ட் 2 அடுத்த வாரம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம கேட்கலாம். இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வாதத்தை வழி நடத்துவார்கள். ஆமீன்.